ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பிரபந்தத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக திருமங்கையாழ்வார் வரலாற்றினை ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம் என்றாலும் கூட மீண்டும் ஒரு முறை அதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். சோழமண்டலத்திலே திருமங்கை என்னும் நாட்டில் திருவாலி திருநகரி என்னும் திருத்தலத்திற்கு மிக அருகில் உள்ள திருக்குறையலூரில் கள்ளர் குடியில் சோழ அரசனுக்கு சேனை தலைவராக இருந்த ஒருவருடைய குமாரராக நள ஆண்டு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய வியாழக்கிழமையில் எம்பெருமானின் சார்ங்கம் என்னும் வில்லின் அம்சமாக இவர் அவதரித்தார். பரமேஸ்வரன், நந்திவர்மன் போன்ற பல்லவ மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இவருடைய பாடல்களில் இருப்பதால் இவரை 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்ல முடிகிறது. இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் நீலன் என்பதாகும். தந்தைக்கு பின் சோழ மன்னனின் சேனாதிபதியாக அமர்ந்து எதிரிகள் பலரையும் போர்களில் வென்று பரகாலன், அதாவது எதிரிகளின் யமன் என்ற பெயர் பெற்றார். இவருடைய வீரத்துக்கு பரிசாக சோழ மன்னன் இவரை திருமங்கை என்னும் நாட்டிற்கு நிலத்திற்கு அரசனாக முடிசூட்டினார். திருமங்கை மன்னன் ஒரு வகை ரிபல் என்று சொல்லலாம். தமிழில் நல்ல ஈடுபாடு கொண்டிருந்தார். பெண்களிடமும் ஈடுபாடு சற்று அதிகம் உள்ளவராக இருந்தார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன், இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் என்றெல்லாம் அழகான புன்னகை, சின்ன நெற்றி, பெரிய தோள்களை கொண்ட பெண்களை பேணியதற்கு நாணினேன் என்று ஒரு கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும் தொனியில் பல பாடல்களை இயற்றியிருக்கிறார். இளம் வயதில் வாலிபமும் வீரமும் பொருந்திய இளைஞராக திகழ்ந்தவரின் வாழ்க்கையை ஒரு பெண் திசை மாற்றினாள். குளத்திலே, குளத்திலே ஒரு அழகான பெண்ணை பார்த்தார். விசாரித்ததில் பெயர் குமுதவல்லி. திருவெள்ளக்குளத்தில் ஒரு வைணவ வைத்தியரின் வளர்ப்பு மகள் என்பது தெரிந்தது. நீலன் அவளுடைய அழகால் கவரப்பட்டு வெள்ளக்குளத்திற்கு வந்து அவள் தந்தையிடம் ஆடை ஆபரணங்களை எல்லாம் பரிசாக வைத்து இவளை எனக்கு கட்டி கொடும் என்று கேட்டார். பெண்ணோ பிராமண பெண், இவரோ கள்ளர் ஜாதி. இருந்தாலும் கூட தந்தை பெண்ணுக்கு சம்மதம் என்றால் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டார். பெண்ணை கேட்டதில் நான் ஒரு வைணவனுக்குத்தான் வாழ்க்கைப்படுவேன் என்று சொல்லிவிட்டார் குமுதவல்லி. அவ்வளவுதானே, நான் வைணவன் ஆகிவிடுகிறேன் என்று திருமங்கை மன்னன் திருநறையூர் நம்பியிடம் சென்று என்னை பரம வைணவன் ஆக்கிவிடும் என்று வேண்டிக் கொண்டான். நம்பியிடமிருந்து வைணவர்கள் தீட்சையில் பெறும் பஞ்ச சம்சாரங்களான சங்கு, சக்கர, முத்திரை, தாச நாமம், திருமந்திரம், நெற்றிக்கு திருமண், ஸ்ரீசூர்ணம், திருவாராதன நியமங்கள் முதலியவற்றை பெற்றார். திருவள்ளுவக்களத்துக்கு வந்து இப்போது நான் பரம வைணவன் ஆகிவிட்டேன், என்னை மனம் செய்வாய் என்று குமுதவல்லியிடம் கேட்க அந்த பெண் மற்றொரு நிபந்தனையையும் வைத்தாள். 1 வருடம் தினந்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், சோறு போட சம்மதமா என்று கேட்டாள். பரகாலன் விரும்பியதை அடைந்தே தீர்பவர். பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அதற்கும் சம்மதம் தெரிவிக்க திருமணம் நடைபெற்றது. தினமும் 1000 பேருக்கு சோறு போடும் செலவை சமாளிப்பது ஒரு குறுநில மன்னனுக்கு கூட கஷ்டமாக இருந்தது. திருமங்கை மன்னன் அரசனுக்கு கொடுக்க வேண்டிய, சோழ அரசனுக்கு கொடுக்க வேண்டிய திரைப்பயண பணத்தையும் செலவழித்து விட்டார் இந்த அன்னதானத்திலே. அரசன் கோபம் கொண்டான். அவரை கைது செய்ய காவலர்களை அனுப்பினான். திருமங்கை மன்னன் தன்னுடைய ஆடல்மா என்ற குதிரை மேல் ஏறிக்கொண்டு அவர்களை அடித்து விரட்டி விட்டார். அரசருக்கு மேலும் கோபம் உண்டது. ஒரு சைன்யத்தையே அனுப்பி, பெரிய படையையே அனுப்பி அவரை தோற்கடித்து சிறை வைத்தான். சிறையை கொடுத்தால் சிறை இல்லை என்று சொன்னான் சோழ மன்னன். திருமங்கை மன்னன் மந்திரியை என்னுடன் காஞ்சிக்கு அனுப்புங்கள், நான் பொருள் கொடுக்கிறேன் என்று சொல்ல அரசனும் மந்திரியை உடன் அனுப்பினான். காஞ்சிபுரத்துக்கு வந்தவர்களுக்கு வேகவதி நதிக்கரையில் இறைவன் அருளாலே ஒரு புதையல் கிடைத்தது.
அரசனுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுத்துவிட்டு மிச்சமுள்ள தனத்தை அன்னதானத்திற்கு வைத்து கொண்டார் நீலன். திருமங்கை மன்னன் சதியாராதன பணியை தொடர்ந்தார். மீண்டும் பணத்தட்டுப்பாடு வந்தது. பரகாலன் ஒரு வினோதமான முடிவெடுத்தார். அது என்ன? வழிப்பறி. செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை பறித்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த அந்த காலத்து ராபின்ஹுட் அவர். 4 தேர்ந்த கூட்டாளிகளை உடன் வைத்துக் கொண்டு அவர் வழிப்பறி செய்த அந்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு சோறு போட்டார். இப்படி விந்தையான பக்தனை திருமால் சந்திக்க விரும்பினார், சோதிக்க விரும்பினார். புதுமண தம்பதிகள் போல் வேடம் போட்டுக்கொண்டு ஆடை ஆபரணங்கள் பளபளக்க பிராட்டியுடன் திருவாரூர் அருகே திருமணங்கொல்லை என்னும் இடத்தில் அரசமரத்தின் அருகில் பதுங்கியிருந்த திருமங்கை மன்னன் முன் அவர்கள் நடந்து சென்றார்கள். ஆஹா, இன்று நமக்கு பெரிய வேட்டை என்று அந்த தம்பதியை சூழ்ந்து கொண்டு எல்லா நகைகளையும் கழற்று என்று கத்தியை காட்டி மிரட்டினார். பகவானும் பிராட்டியும் எல்லா நகைகளையும் கழற்றி கொடுத்தார்கள். கால் விரலில் உள்ள ஒரு ஆபரணத்தை கழற்ற முடியவில்லை. பரகாலன் எதையும் விடமாட்டேன் என்று சொல்லி குனிந்து வாயால் கடித்து துண்டித்து எடுத்தார். அப்போது பகவான் அவரை பார்த்து, சரியான கலியன் அப்பா நீ என்று, கலியன் என்றால் பலம் உள்ளவன் என்று பெயர், அதனாலே இவருக்கு கலியன் என்று பகவான் பெயரிட்டதாக ஐதீகம். பகவானின் நகைகளை மூட்டை கட்டி அதை எடுத்து செல்ல முயன்ற போது மூட்டை மிகவும் கனமாக இருந்தது. என்னதான் திருமங்கை மன்னனால் முயற்சி செய்தாலும் தரையை விட்டு எடுக்க வரவில்லை. யாரப்பா நீ? மந்திரவாதியோ? என்ன மந்திரம் பண்ணி இதனை இப்படி கனமாக மாற்றினாய், சொல் என்று அதட்டினார் திருமங்கை மன்னன். உடனே நாராயணன் நீலனை தனியே அழைத்து சென்று அவன் காதிலே 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்னும் 8 எழுத்து மந்திரத்தை சொன்னார். ஆழ்வார் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்க்க, நாராயணன் தன் திருவுருவில் மனைவியுடன் கருடன் மேல் தரிசனம் தர அவருடைய அஞ்ஞான இருள் அகன்றது. நீலன் ஆழ்வாரானார். நீலன் திருமங்கை ஆழ்வாரானார். உடனே அவர் பாடிய பாசுரம், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பாடத் தொடங்கி வரிசையாக பாடல்களை பாடினார். இது பெரிய திருமொழியின் முதல் பாசுரம் என்பதை நாம் அறிவோம். இதனை நாம் முழுக்க அனுபவித்திருக்கிறோம். பெரிய திருமொழியிலே 1084 பாசுரங்களை பாடினார். பின்னர் மற்ற பிரபந்தங்களையும் பாடினார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களின் அடிநாதம் நாராயணன் என்னும் நாமத்தை கண்டுகொண்டது. தினவாழ்வில் செல்வங்களையும் சுகங்களையும் தேடி அலைந்துவிட்டு உணர்வால் அந்த பெயரின் கடவுள் தன்மையை அறிந்து கொள்ளும் ஒரு கண்டுபிடிப்பு. வியப்பும் கடந்த கால தப்புகளுக்கு வருந்துவதும் அவர் பாடல்களில் இருக்கும். அவர் ஒரு தேர்ந்த கவிஞர் என்பதும் தெரியும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் அவரது பெரிய திருமொழி 1084 பாசுரங்கள் அடங்கியது என்பதை நாம் அறிவோம். இது போக திருமங்கை ஆழ்வார் அருளிய மற்ற பிரபந்தங்கள் திருக்குறுந்தாண்டகம், இந்த திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள், திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்கள், திருஎழுகூற்றிருக்கை 1 பாசுரம், சிறிய திருமடல், பெரிய திருமடல் ஆகியனவாகும். இவர் வரலாறு வைணவத்தின் சரணாகதி தத்துவத்தையும் தெய்வீக அருள் ஒருவரின் கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் அனைவரையும் மாற்றியமைக்கும் என்பதையும் வலுவாக வலியுறுத்துகிறது. வழிப்பறி தலைவன் ஒரு போற்றப்படும் ஆழ்வாராக மாறியது வைணவ பக்தியின் உள்ளடக்கிய மற்றும் மீட்புத்தன்மையை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக அமைகிறது. இது வெளிப்படையான நிலை அல்லது கடந்த கால செயல்கள் உண்மையான பக்தி மற்றும் தெய்வீக தலையீட்டிற்கு அடுத்தபடியானவை என்பதை காட்டுகிறது. ஆன்மீக விடுதலை அனைவருக்கும் எட்டக்கூடியது. அது யாராயிருந்தாலும் சரி, எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆன்மீக விடுதலை எட்டக்கூடியது என்பதை நிரூபிக்கிறது. இவர் பல திவ்ய தேசங்களுக்கும்
தன் ஆடல்மா என்ற குதிரையின் மீது ஏறி சென்று பாசுரங்களை பாடி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தார். திவ்ய தேசங்கள் 108, அவற்றில் 82 திருப்பதிகளுக்கு இவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். பெரிய திருமொழி இமயமலையில் உள்ள திருப்பிரிதி என்ற திருத்தலத்தில் தொடங்கி பிரிதி, பதரி, சாலக்கிராமம், சிங்கவேல்குன்றம், திருவேங்கடம் என்ற வடநாட்டு திருத்தலங்களையும், அடுத்து தொண்டை நாட்டு திருத்தலங்களையும், மிகுதியாக சோழ நாட்டு திருத்தலங்கள் 40ஐயும், பின்பு பாண்டி நாட்டு தலங்களையும், இடையே அருகில் மலைநாட்டு தலங்களையும் பற்றிய திருமொழிகளை வரிசையாக 2வது திருமொழி முதல் 91ஆம் திருமொழி முடிய கொண்டிருக்கிறது அந்த பெரிய திருமொழி பிரபந்தம். இந்த வரிசை நாதமுனிகள் அமைத்த வரிசையே என கருதலாம். ஆழ்வார் அமைத்த வரிசையில் நாங்கூர் தலங்களே முதலிடம் பெற்றிருக்கும். ஏனென்றால் அவைதானே அவர் பிறந்த ஊரான திருக்குறையலூருக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. எனவே இந்த வரிசை நாதமுனிகள் செய்திருக்க கூடும் என்ற ஒரு நமது பூர்வாச்சாரியர்களின் கருத்தாகும். திருவரங்கத்தில் கோவிலுக்கு மதில் கட்டினார். அப்படி கட்டும்போது தொண்டரடிப்பொடி ஆழ்வாரது நந்தவனம் சிதையாமல் வளைத்து கட்டிய காரணத்தினால் இவருக்கு அருள்மாரி என்ற பெயர் வந்தது. மற்றும் ஒரு செய்தி, திருஞான சம்பந்தர் சீர்காழியில் இவருக்கு நாலுகவி பெருமாள் என்ற விருதினை வழங்கினார். அப்படிப்பட்ட பெருமை பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். அதன்பின் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று இறுதியில் தெற்கே திருக்குறுங்குடியிலே கைங்கரியம் செய்து பின் திருநாடு அலங்கரித்தார் என்பதுதான் திருமங்கை ஆழ்வாரின் வரலாறு ஆகும். நாளை இந்த திருக்குறுந்தாண்டகத்தின் தனியன் பாசுரங்களை அனுபவித்து விட்டு பின் அந்த பிரபந்தம் திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்திற்குள் நுழையலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். அரட்டமுக்கி, அடையார் சீயம், பரகாலன், கலியன், அருள்மாரி, திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரம காருணிகர், இராமாயண பெருக்கர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.